கிட்ஸ் குழந்தை பெற்றுக்கொள்ளாமல் இரட்டை வருமானத்துடன் மகிழ்ச்சியாக வாழ்வது. பக்கெட் இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. இவங்கிட்ட என்னடா குழந்தை பெற்றுக்கொள்ளாமல் இரட்டை சம்பளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இந்த வாழ்க்கை முறை தவறு என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. பேர் சம்பாதிக்கிறோம், மகிழ்ச்சியா இருப்போம், அரசுல பிளான்ஸ் வச்சுக்கலாம், குழந்தை பெற்றுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஐடியா எங்கிருந்து வந்தது? ஒரு கூட சொன்ன ஊர் பூரா சொல்லிருப்பேன். ஏடா ஊர் ஃபுல்லா சொல்ல இது நகை கடை விளம்பரமா? சொல்லு. ஒரு கிரிஞ்சான ஸ்டார்ட் தான். என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு அப்ப இருந்த கேர்ள் ஃப்ரெண்ட். நம்ம தான் அதுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். யங் பூமராணி இப்போ வந்து இருக்க என்விரான்மெண்ட் சரியில்லை. குழந்தைய கொண்டு வர்றதுக்கான நல்ல ஒரு என்விரான்மெண்ட் இல்லை இங்க. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத. நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. பொல்யூஷன் அதிகமா இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே டாக்ஸிக்கா இருக்கு. ஃபுட்ல சாப்பிடுறதெல்லாம். அப்ப நீங்க இதுக்கு என்ன சொல்ல வரீங்க? எல்லாரும் ஆட்டைய கலச்சிட்டு வீட்டுக்கு போங்க. ஒரு தீர்மானத்துக்கு நீங்க வந்த பிறகு அதற்கேற்றார் போன்ற ஒரு துணையை எப்படி கண்டுபிடித்தீர்கள்? அது சம்பவம் இல்ல, சரித்திரம். உங்களை அடிச்சதா சொல்றாங்களே, அது விஷயம் இல்லப்பா, விசித்திரம். ஸோ நாங்க ஸ்கூல் சீனியர். அவங்க எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஓஹோ, கதை இப்படி போகுதா? இப்படி அந்த ஐடியாவே இல்லாத இவர் சொன்ன உடனே கன்வின்ஸ் ஆயிட்டீங்க. நல்லா இருக்கு, எதுக்கு கஷ்டப்படணும் குழந்தை வச்சுட்டு? இது வந்து அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. அப்படியே போடு. எனக்கு இப்ப இந்த வேலை பிடிக்கல, நான் வேலையை குட் பண்றேன். என்னால பிசினஸ் முடியல, நான் விட்டுருவேன். ஆனா அந்த குழந்தைய விட முடியாது. ஏன் அவ்வளோ அவசரப்படணும்? கொஞ்ச நாள் என்ஜாய் பண்ணலாமே, கொஞ்சம் வருஷம் என்ஜாய் பண்ணலாமே. என்ன படிச்சோம், கஷ்டப்பட்டோம், இப்போ வந்து நல்ல நிலைமையில இருக்கோம். ஸோ என்ஜாய் பண்ணலாம். எத்தனை வருஷம்? ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு நைட் தூக்கமே வர மாட்டேது இது நினைச்சினா. ரொம்ப சந்தோஷம். கேஷுவலா யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு ஜெனரேஷனை டூருக்கே அனுப்பாம ரொம்ப வீட்டுக்குள்ளே பூச்சி வச்சுட்டாங்களோ அப்படின்னு தோணுது. எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இந்த ஐடியா எப்படி வந்ததுன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு. கரியர், டிராவல் பண்றோம், கார்டனிங் பண்றோம், பிசினஸ்னா இவங்கெல்லாம் பேசும்போது பொறாமையா இருக்கு சார். கருகிற அடிக்குது. டேய் என்னடா அது? குளிருக்கு நல்லா இதம். இந்த உலகத்தை கொண்டு வந்து எனக்கு இருக்க அந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷனு, ஒரு தலைவலி, அதெல்லாம் அதுக்கு எதுக்கு? எல்லாம் என்ன சொல்லணும்? இது எப்படி தெரியுமா இருக்குது? அண்ணா நீ கேள. சுத்த நீ பூச்சி மூஞ்சில ஊத்துறேன். போடா. பக்கல வெறும் குழந்தைய மட்டும் நம்ம பக்கல ஒரு பயத்தையும் சேர்த்து தான் பக்கறோம். நமக்கு அந்த ஃபியர் வந்து பாத்தியலா நண்பர்களே என்ன ரோசனை பண்றானுவா. 2 சம்பளம் இருக்கு, ஆனா நாங்க குழந்தை பெத்துக்கல விரும்பல அப்படிங்கறத நீங்க எப்படி பாக்குறீங்க? ஓஹோ, சர்டிபிகேட் வாங்குற பேர்ல 2 ஊருக்காரனுக்கு சண்டை இழுத்தோட பாக்குறியா நீ? பயப்படுறாங்க. இது வந்து ஒரே வார்த்தையில சொன்னா இது நேச்சருக்கு ஆப்போசிட்டா உள்ளது. ஓகே, என்ன பண்ணுவேன்? என்ன அப்படி பண்ணுவீங்க? அதுதான் என் ஸ்ட்ராட்டஜி. அப்படிதான்டா பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? டேய் பேஸ்ட் போடா. இங்க ரொம்ப குழப்பத்துக்குள்ளார இருக்கிற மாதிரி இருக்கு. அவங்க லைஃப்ல அவங்களுக்கே ஒரு ஐடியா இல்ல சார். அவங்க வா சாமி, ஓ மண்டையில கிடது என் மண்டையில ஏத்த நினைக்காத. என்ன சுதந்திரமா வாழ விடு. அவங்களுக்கு ஒரு தாட்டே இல்ல. என் லைஃப் நான் இப்படிதான் எடுத்துட்டு போவேன்றதுல ஒரு ஐடியா இல்லாம இருக்காங்க. சொன்ன லூசு மாதிரி தெரிஞ்சா நான் எதுக்கு உங்களை லூசுங்கறேன்? அப்ப நீ தானே லூசு. நான் எதுக்கு லூசு? வாங்கணும்னு தோணுது சார். இதான் உங்களை பத்தின ஒப்பீனியன். செல்ஃபிஷ், நான் சம்பாதிக்கல, நான் ஜாலியா இருக்கேன், இது ஒண்ணு. அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். அப்புறம் வெறும் கப்பலா மட்டும் ஜாலியா இருக்கணும்னு பாக்குறீங்க. இதெல்லாம் பெருவாரியாக உங்க மேல இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ். இப்ப சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. நீங்க விலங்கா இருக்கட்டும், பறவையா இருக்கட்டும், அதோட முதல் கடமை அப்படின்றதே வந்து குழந்தை பெத்துக்கிறது தான். இந்த தலைமுறையே இப்படிதான் அப்படின்னு ஒருத்தர் தூக்கி கூட்டு வந்து அட்வைஸ் பண்ணா நீங்களா என்ன சொல்லுவீங்க? பூமன்ன்றீங்களா? கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. நீங்க வந்து செல்ஃபிஷ் அப்படின்னா, இப்போ இவங்க எங்களை பார்த்து செல்ஃபிஷ்னு சொன்னாங்கன்னா நானும் அதையே சொல்லலாம். அறிவு கட்ட முண்டோம். போடா டேய். ஐயோ, இது ராயபுரம் பார்ட்டி கெட்டப் மாதிரி உட்கார்ந்திருக்கடா. 23 வயசுல நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஒரு 25 வயசுன்னு வெச்சுக்கோங்க. அதே மூஞ்சிய, அதே விஷயத்தை வேற என்னனால பேச முடியும்? சினிமாக்கு ஒண்ணா சரியா இருக்கலாம். எல்லாரும் வாயை பொளந்து ஆணி என்னத்தை காட்டுறான்னு பாத்துட்டு இருப்பேன் சினிமா தெரியல. ஃபர்ஸ்ட் எங்க ஸ்கூல் போடணும். காலேஜ் பிலோ ஆவரேஜ் கிட்ட இருந்தா அந்த குழந்தைக்கு வந்து நான் டொனேஷன் கொடுக்கணும். 3000 கூட போடு. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லடா. அத வந்து அடுத்து லைஃபோட ரேஸ்ல நான் ஓடிட்டே இருக்க வேண்டாம். எனக்கு குழந்தை இல்லனா. எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. Are you going to work on the same project for the lifelong? You are going to get some new projects in your way. தேவையில்லாத ஐடியா எல்லாம் கொடுத்துட்டு நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே.
இவங்கிட்ட போய் நான் என்னத்த பேசுவேன்? குழந்தை பெத்துக்கிற ஒரு ப்ராஜெக்ட் நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் 5 to night 10 o'clock நான் தூங்குற வரைக்குமே அந்த ப்ராஜெக்ட்டையும் நான் மேனேஜ் பண்ணணும். எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. நான் மேட்ருக்கு வர்றேன். ஆண்களை இந்த குடும்ப வாழ்க்கைக்குள்ள சரியா உங்களால பொருத்த முடியாது. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா அவனோட பேச்சுலர் லைஃப்க்கு நீங்க போறீங்கங்கறாங்க. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். டோன்ட் நோ இங்கிலீஷ். இவ்வளவு நாளைக்கு உங்களுக்கு நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ என் ஹஸ்பண்டோட உட்கார்ந்து இருக்கேன். உனக்கு மட்டும் இல்லடா, உன் மூஞ்ச பார்த்து சொல்றேன். உன் ஏரியால இருக்க எவனுக்குமே கல்யாணம் நடக்காது. பொண்ணு எப்படி குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டாம். கல்ச்சரையோ வாழ்வியல் முறையோ ஏன் வேண்டாம் என்று நினைக்கிறீர்கள்? சரி நல்லா தான் கேக்குது. அப்புறம் என்ன சொன்னாங்க? ஒண்ணு சொன்னாங்க கேட்டுக்கிட்டே இருக்க நீ. எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். மீசியை வச்சு உங்க ரிலேஷன்ஷிப் கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்களோன்னு நான் பயப்படுறேன் சார். இவன் கூட சேர்ந்து கேட்டு அசிங்கமாயி நாசமா போய் குட்டிச்சோரா போயிடாத. இவன் மைக்கு திருடுறவன் ஜாக்கிரதையா. பேச்சிலே உங்க கவனிப்பு பாருங்களேன். நாய்க்குட்டியும் குழந்தையும் ஒண்ணுன்னு டக்குன்னு ஈஸியா சொல்லிட்டீங்க. உனக்கு மண்டையில பிரச்சனை. ஐயோ அப்படி சொல்லாத. இருக்குது. என்னுடைய மகள் வந்து 2 வயதாக இருந்த போது நாங்க ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போனோம். அஞ்சலி பாப்பா தூக்கிட்டு போற மாதிரி எல்லா அபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த குழந்தை தூக்கிட்டு போயிடுவாங்க. இட்ஸ் a fun ரா. fun thrillerடா. என்னன்னா அன்புனா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கணுமே. அது ஏன் தூய்மையா இருக்கணும்? இது என்ன பியூரிட்டானிசம்? எனக்கு புரியல. அன்பு இந்த டிங்க் கப்பிள்ஸ் எப்படி தெரியுறாங்கன்னா இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப்க்கும் இவங்களுக்கும் எனக்கு டிஃபரன்ஷியேட்டே பண்ண தெரியல. நானே எத்தனையோ பேரை பாத்துருக்கேன்டா. ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வடை சுர நான் பாத்துலடா. எங்க அப்பா சிஸ்டர் இருக்காங்க, 2 குழந்தை எங்க அக்காக்கு. அவங்க லைஃப் புக்குக்குள்ள நீ உன் பாடத்தை எழுதாத. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். நீங்க என்னதான் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஒய்ஃபா இவங்க இருந்தாலும் கூட்சிங் வரும், நச்சு பிச்சு வரும். உங்க 2 பேரும் ஒருத்தருக்கு சண்டை போட்டுப்பீங்க. இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. சனிக்கிழமை வெளில பல போய் பிளான் பண்ணுவோம், எல்லாமே கேன்சல் ஆயிடும். ஆகுதுல ஆகும்ல ஆகாம போகுமா? அப்படியே அது பண்ண முடியுமா நான் கேட்கறேன். பண்ண முடியுமா? ஏன்னா கூட ஒரு ஆள் இருக்காங்க. இப்ப இவங்க இல்லைன்னா நீங்க நினைச்சபடி இந்த பார்ட்டிக்கு போயிருக்கலாம். மன்னா நீங்க கிளம்புங்க அண்ணா. குதூகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சிட்டு போயிடாதீங்க. கிளம்புங்க ஐயா. நண்பர்களோடு வெளியில போல, நீங்க நினைச்சதை செய்யல. இப்ப இவங்க தொந்தரவு தானே? அப்படி இல்ல சார். என்னது என்ன மாதிரி அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னா கூட நம்ம இப்போ பசங்களோட கிளம்புனா அவ ஏதாவது நினைப்பால, ஒருவேளை சங்கடப்படுவாலும். நல்லா இருக்க மாட்டானா? நீ டிக்டாக் பண்ற நல்லா இருக்க மாட்டாடா தம்பி. நல்லாவே இருக்க மாட்டேன். ப்ராப்ளம்ல இருந்து நீங்க தப்பிக்கிறீங்க. இந்த ப்ராப்ளம்ல இருந்து தப்பிச்சு வேற ஒரு ப்ராப்ளம்க்குள்ள தான் நீங்க உள்ள போறீங்க. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன்? நான் லைட்டா தொடுறேன். இப்படிதான் சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும். திருப்பி வாங்க. திருப்பி அன்சப்ஸ்கிரைப் ஆகிவிடும். செய்யக்கூடாது. அதனால என்ன செய்ய வேண்டும்? ஒரே ஒரு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோ லைக் நிறைய போடுங்க. நண்பர்களுங்க, சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். சில நண்பர்களே என்ன நான் எவ்வளோ கஷ்டம் வீடியோ போடுறீங்க, நான் காரணம் கிடையாது. நான் என்னுடைய யூடியூப் சேனலில் பாருங்கள். எல்லாத்துக்குமே நான் ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி தான் வச்சுருக்கேன். ரைட்டு படி.